வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ஆனுக்கு வந்து ஏன் ஆஃபுக்கு போறியாங்க அப்படின்ட்டு பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் நம்ம வைக்கும்போது நம்ம பெரிய வீடியோ வந்து அது கணக்கான முறையை கட் பண்ணி அந்த ஸ்டேட்டஸை வச்சுக்கொள்வது. மற்றது பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ண எல்லா டீட்டெயிலையும் நம்ம ஒரு இமெயிலுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி. மற்றது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு நம்பர் இருந்து அந்த நம்பரை சேவ் பண்ணாமல் நம்ம அந்த அவங்களுக்கு செட் பண்ணுற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸை நம்ம டெவலப் பண்ணுற மாதிரி அப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனை நீங்கள் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற மாதிரி இப்போ அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு ஒரே அப்ளிகேஷனில் எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்த்துக்கொள்ள முடியும். அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ன்ற அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். வாட்ஸ்பாக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதில் எல்லா டீட்டெயிலையும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். பவர் ரூல்ஸ் அப்படின்றதுக்கு மேலே இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் என்னத்துக்கு அப்படின்னு சொன்னால் ஸ்டேட்டஸில் இருக்க, அதாவது நம்ம யாராவது ஸ்டேட்டஸ் போட்டாங்களா அந்த ஸ்டேட்டஸில் இருக்க வீடியோ எல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இது. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம அதாவது நம்ம யார் ஷார்ட் பண்ணியோ அவங்களோட எல்லாத்தையும் நம்ம டிலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதாவது இமெயில் ஷார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் இதில் இமெயில் என்டர் பண்ணி அந்த இமெயிலுக்கு அனுப்புகிற மாதிரி செட் பண்ணிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு நம்பர் இல்லாமல், ஓகேங்களா, உதாரணத்துக்கு இப்போ யார் நம்பரும் இல்லாமல் அவங்களோட அதாவது சேவ் பண்ணாமல் ஒரு நம்பரை நம்ம சேவ் பண்ணாமல் அந்த நம்பரை இதில் நம்ம என்டர் பண்ணி அவங்களுக்கு ஷட் பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப் இருக்கா இல்லையான்னு பார்த்து அவங்கள ஷட் பண்ணுற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்மகிட்ட ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் அந்த வீடியோவை நம்ம ஸ்டேட்டஸுக்கு போடணும் அப்படின்னு நினச்சினா அதை கணக்காக கட் பண்ணி ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி தான் அடுத்த ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நினச்சோன்னா எத்தனை வீடியோ தான் அத்தனை வீடியோ நீங்கள் என்டர் பண்ணி நினச்சோன்னா கணக்காக கட் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டேட்டஸை கொடுத்ததும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெயில் அப்படின்றத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் போய்ட்டு நீங்கள் என்ன வேணும்னாலும் நீங்கள் செட் பண்ண முடியும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா டைப்பிங் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன டைப் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணுறது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் ஷாட். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்குது பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொள்வது. அது பிறகு பார்த்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் நம்ம போடும்போது யார் பார்க்கல அப்படின்றது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு முக்கியமானது. அதாவது எத்தனை பேர் ஆணுக்கு வந்து எத்தனை அவருக்குள்ள அவங்க போயிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் பார்க்குறது. கீழே கிளிக் பண்ணினா தெரியும் யாராவது ஆணுக்கு வந்தீங்க. இப்போ இவ்வளோ பேர் இப்போ ஆணுக்கு வந்தீங்க. ஏற்கனவே நான் பார்க்கும்போது நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்தீங்க. இதில் எத்தனை அவருக்கு முந்தைய அவங்க ஆணுக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் நம்ம பார்த்துக்கொள்கிறது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். இதில் பார்த்தீங்கன்னா பேக்கப் பண்ணுறது. பேக்கப் பண்ணுச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலெலாம் பேக்கப் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இந்த வெப்சைட் இருக்குது. ஓகேங்களா. ஏன்னு சொன்னால் இது அதாவது ஒரு வீடியோ அதை கிளிக் பண்ண ஒரு வீடியோ இதாகும். ஸோ அந்த வீடியோ நம்ம பார்த்து என்ன முறையில் நம்ம செய்கிறோம் அப்படின்றதுக்கு தான் அந்த வீடியோ செய்கிறது. ஸோ அதே போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அப்படியே ஒவ்வொரு விஷயங்களாக நீங்கள் அதாவது செக் பண்ணி பார்த்துக்கொள்ள. இது ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். ஸோ எல்லா விஷயங்களும் ஒரே அப்ளிகேஷனில் அடங்கியிருக்கு. இப்போ நம்ம தனிப்பட்ட மாதிரி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஒரே அப்ளிகேஷனில் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், see you.